ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் மேத்ஸ் அகாடமி. நீங்கள் 12th படிக்கிறீங்களா அப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்காகத்தான். சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.7ல் 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இஃப் 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I into tan theta. இதை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்னென்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டி மாய்வர் தியரம். அதில் யூலர்ஸ் ஃபார்முலா அதை எப்படி எழுதுவாங்க? ஃபஸ்ட்டு cos theta plus I into sin theta, இது எப்படி எழுதுவாங்க? ஈக்குவல் டு e பவர் I into theta. அடுத்து cos theta, இந்த ப்ளஸ்ஸை மைனஸை போட்டிங்கன்னா மைனஸ் I into sin theta, it is equal to e பவர் மைனஸ் I into theta. இது போல் அப் டு ஆர்குமெண்ட்டை n டேர்ம்ஸாக எடுத்து போனோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இங்கே 2 தான் தேவைப்படுது. ஸோ cos 2 theta plus I into sin 2 theta, இது எப்படி எழுதுவாங்க? ஈக்குவல் டு e பவர் I into 2 theta. ஓகே, இது ஒரு பேட்டர்ன். இது இல்லாமல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒன் 1 ப்ளஸ் cos 2 theta equal to 2 cos square theta. அடுத்து 1 minus cos 2 theta equal to 2 sin square theta. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சைன் மட்டும் தான் வேரி ஆகுது. பட் இங்கே பாருங்கள், கொசைன் வந்து சைனாக மாதிரி இருக்குது. ஓகேயா? ரொம்ப கவனமாக செய்யணும். அதே போல் sin 2 theta equal to 2 sin theta cos theta. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். அதே போல் யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இதில் இது ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம இதை ஃபாலோ பண்ணி செய்ய போகிறோம். அஃப்கோர்ஸ் உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் இந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மெத்தட் தான் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. கண்டிப்பாக இதையும் மற்றொரு வீடியோவாக போடுவோம். ஓகேயா? நவ் given that one plus z by 1 minus z equal to cos 2 theta plus I into sin 2 theta. இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 1 plus z by 1 minus z equal to e power I into 2 theta. Now by using cross multiplication we get by 1 எடுத்தீங்கன்னா 1 into 1 plus z 1 plus z equal to e power I into 2 theta into 1 minus z. இப்போ இன்ட்டு பண்ணிங்கன்னா 1 into e power I 2 theta equal to e power I 2 theta minus z into e power I 2 theta. It is equal to 1 plus z. ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே z இருக்கு இல்லையா? அப்போ zலாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ z இந்த மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் z இன்ட்டு e power I into 2 theta equal to e power I into 2 theta. இந்த ப்ளஸ் 1 ரைட் சைடில் வந்தால் மைனஸ் 1 ஆகிடும். இப்போ இதில் z as காமன், அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ z இன்ட்டு 1 ப்ளஸ் e power I into 2 theta equal to e power I into 2 theta minus 1. இப்போ இந்த மல்டிப்ளை இந்த பக்கம் போகிற என்ன மாறும்? டிவைடாக மாறும் இல்லையா? therefore z equal to e power I into 2 theta minus 1 divided by 1 plus e power I into 2 theta. இப்போ நியூமரேட்டரில் இருந்தோம் டினாமினேட்டரில் இருந்தோம் e பவர் I into theta வெளியே காமனாக எடுத்தீங்கன்னா இது எப்படி மாறும்? e பவர் I into theta.
இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ட் ரூல் தெரியும் இல்லையா, a power m into a power n equal to a power m plus n. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு e power I into 2 theta கிடைக்கும். அதே போல் மைனஸ் இங்கே இந்த 1 கண்ணை மூடிக்கிட்டு e power மைனஸ் into I theta போட்டுடுங்க. ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப பவரை ஆட் பண்ணுவோம். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஆட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ e power 0, அதாவது எனிதிங் power 0 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஓகேயா? அதே போல் டிவைட் பை கீழையும் e power I thetaவை காமனாக எடுத்திங்கன்னா இங்கே 1 இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், e power மைனஸ் I theta போட்டுக்கணும் ப்ளஸ் e power I theta. ஓகே, இப்போ இது காமனாக இருக்குது, இது கேன்சல் பண்ணிவிடுங்க. தேர்ஃபோர் z ஈக்குவல் டு e power I theta மைனஸ் e power மைனஸ் I theta டிவைட் பை e power மைனஸ் I theta ப்ளஸ் e power I theta ஈக்குவல் டு cos theta ப்ளஸ் I sin theta மைனஸ் e power minus I theta equal to cos theta minus I sin theta divided by e power minus I theta equal to cos theta minus I sin theta plus e power I theta equal to cos theta plus I sin theta equal to, இப்போ இதை மைனஸ் பண்ணுறப்ப இதில் சைன் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ் காஸ் தீட்டா ஆகிடும். இது ப்ளஸில் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகிடும். மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு I sin தீட்டா, இங்கே ஒரு I sin தீட்டா இருக்குது. ஸோ 2 into I sin தீட்டா டிவைட் பை, அதே போல் இங்கே ஆட் பண்ணும்போது என்னவாகும், இது மைனஸ் I sin தீட்டா, இது ப்ளஸ் I sin தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 cos theta. இப்போ 2 as common, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா therefore z equal to I sin theta by cos theta equal to I tan theta. That's all.